ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய இனிய நண்பர் திருநிறை செல்வன் வாங்கல அந்த மாதிரி அறிவு நிறை செல்வன் திரு சித்ராலட்சுமன் அவர்கள் டூரிங் டாக்கிஸுங்கிற ஒரு யூடியூப் சேனலை மிக வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கிறார். அதில் நான் கலந்துக்கும் போது அந்த கான்வர்சேஷனே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அந்த மாதிரி அவருடைய அனுபவங்களை வச்சுக்கிட்டு வருகிற ஜனவரி 25ஆம் தேதி ஃப்ரேம் டு ஃபேம் அப்படிங்கிற ஒரு அவார்டு நிகழ்ச்சி நடத்துகிறாரு. அந்த நிகழ்ச்சி மிகப்பெரிய வெற்றி அடைய என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். டூரிங் டாக்கிஸ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறந்துடாதீங்க, பண்ணுவீங்க. தொடர்ந்து தோல்வி படம் கொடுத்த சிறுத்தை சிவா சாருக்கு அஜித் சார் மறுபடியும் ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்களான்னு புனேல இருந்து கையல் கேட்டிருக்காங்க. தோல்வி என்பது சிவாவுக்கு மட்டும் சொந்தமானதில்லை, நாம் கூட தோல்வி படங்கள் எல்லாம் கொடுத்துருக்கோம் அப்படின்றது அஜித்துக்கு நல்லா தெரியும். அதையெல்லாம் தாண்டி இன்னொரு விஷயத்தை உங்கள்கிட்ட நான் பதிவு செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன். வெற்றி தோல்வியை பற்றி அதிகமாக கவலைப்படாத ஒருத்தர் தான் அஜித். நடிகர் அஜித்குமார் திடீர்னு மீடியா பக்கம் வருவதற்கான காரணம் என்னன்னு சென்னையிலிருந்து சந்தனகுமார் கேட்டிருக்காங்க. அஜித் ஏதோ மீடியாவிலிருந்து விலகி இருந்ததை போல இப்படி ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்களே, எப்போ அஜித் மீடியாவிலிருந்து விலகி இருந்தார்? சார், கமல்ஹாசனுக்கு மகனா அஜித் நடிக்க வாய்ப்பு இருக்கான்னு சென்னையிலிருந்து சங்கர் கேட்டிருக்காங்க. கமல்ஹாசனுக்கு மகனாக அஜித் நடிப்பதற்கு அறவே வாய்ப்பில்லை அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. AK-64 படத்துக்கு இன்னும் ப்ரொடியூசர் கிடைக்கலன்னு சொல்றாங்களே, அப்போ இதுக்கப்புறம் அஜித் சாரோட எந்த ஒரு படத்துக்குமே ப்ரொடியூசர் கிடைக்க மாட்டாங்களான்னு சரவணன் காஞ்சிபுரம்லேருந்து கேட்டிருக்காங்க. அஜித் 64 படத்தை தயாரிப்பதற்கு தயாரிப்பாளர் கிடைக்கல அப்படின்னு சொல்ல முடியாது. பல தயாரிப்பாளர் அஜித் படத்தை தயாரிப்பதற்கு காத்து கொண்டிருக்கிறார். இப்போ சமீபத்திலே தமிழகத்திலே உள்ள ஃபைனான்சியல் எல்லோரும் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்னு நம்முடைய நிகழ்ச்சியில் பல முறை நான் சொல்லியிருக்கேன். படத்தினுடைய கதாநாயகியோ ஒப்பந்தம் செய்வதற்கு இந்த ஃபைனான்சியல் பணம் தருவதில்லை அப்படின்ற முடிவை படுத்திருக்காங்க. இதுக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா, இந்த நடிகர் எனக்கு காட்சி தர தயாராக இருக்கிறார் அப்படின்னு சொன்னீங்கன்னா போதும், உடனே ஃபைனான்சியல் 2-3 பேர் நாங்கள் பணம் தரோம் அப்படின்னு தேடி வருவார். இன்றைக்கு அந்த நிலைமை தலைகீழாக மாறி இருப்பதனால அஜித்துக்கு முன்பணம் கொடுப்பதற்கு ஒரு சிலரால் பணத்தை புரட்ட முடியல. அதன் காரணமாகத்தான் அந்த படத்தினுடைய படப்பிடிப்பு கொஞ்சம் தாமதமாகி கொண்டிருக்கிறது. நடிகர் அஜித் அவருடைய பட ப்ரமோஷனுக்கு வந்தால் படம் நல்லா பிஸ்னஸ் ஆகும், அவருக்கும் நிறைய சம்பளம் கிடைக்கும். இருந்தாலும் அவர் ஏன் எந்த ப்ரமோஷனுக்கும் வராமல் இருக்காருன்னு பொள்ளாச்சியிலேருந்து விக்னேஸ்வரன் கேட்டிருக்காங்க. தன்னுடைய படங்களுடைய ப்ரமோஷனுக்கு அஜித் வந்தார் என்றால் நிச்சயமாக அவருடைய படங்களுடைய வியாபாரம் கொஞ்சம் உயர வாய்ப்பு இருக்குது. ஆனால் இன்றைக்கு அஜித் என்ன சம்பளத்தை கேட்குறாரோ அதை கொடுக்குற அளவுக்கு படங்களுடைய பிஸ்னஸ் அமையாது. இனி நடிகர் அஜித்துக்கு போட்டி யாருன்னு தஞ்சாவூர்ல இருந்து வினிதா கேட்டிருக்காங்க. சினிமா உலகத்திலே அஜித்துக்கு போட்டி யார் என்பதை இப்போ சொல்ல முடியாது, அதை காலம் நிச்சயமாக சொல்லும். சித்ரா சார், உங்களுக்கு அஜித் சார் கிட்ட பிடிச்ச விஷயம் என்ன, அதே மாதிரி பிடிக்காத விஷயம் என்னன்னு சேலம்லேருந்து ரிஷி கேட்டிருக்காங்க. அஜித்துக்கு எனக்கு ரொம்ப பிடித்த விஷயம்னா அவருடைய தன்னம்பிக்கை. இன்றைக்கு அஜித் இந்த அளவு வெற்றிகரமாக இருக்காருன்னா அதுக்கு முக்கியமான காரணம் அவருடைய தன்னம்பிக்கை தான். தன் மேலே அசாத்திய நம்பிக்கை உடையவர் அவர். அவர்கிட்ட எனக்கு பிடிக்காத விஷயம்னா தான் நடிக்கின்ற திரைப்படங்களை பற்றி சரியாக திட்டமிடாதது. அஜித் சாரை வச்சு தனுஷ் சார் ஒரு படம் டைரக்ட் பண்ண போறதா வரும் செய்தி, அது உண்மையான திருவண்ணாமலையிலேருந்து தேவா கேட்டிருக்காங்க. அஜித்தை வைத்து ஒரு திரைப்படத்தை இயக்க வேண்டும் என்ற தனுஷுடைய ஆசை இப்போதைக்கு நிறைவேறுவதற்கான வாய்ப்பு இல்லை. நடிகர் அஜித் அவர்கள் 100 படங்களுக்கு மேலே நடிக்க வாய்ப்பு இருக்கான்னு அமிர்தேஸ்வரன் கோயத்திலேருந்து கேட்டிருக்காங்க. இப்போ பெரும்பாலும் ஆண்டுக்கு 1 படம் அல்லது 2 படத்தில் தான் அஜித் நடிக்கிறதுனால 100 படத்தை அவர் தொடுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக நான் நினைக்கல. நடிகர் அஜித்குமார் எத்தனை தோல்வி படங்களை கொடுத்தாலும் அவருடைய ரசிகர்கள் மனம் தளராம எதையுமே எதிர்பார்க்காம அவர் பின்னாடி நிற்கிறாங்களே, அதுக்கு என்ன காரணம்னு சாத்தூர்லேருந்து ரவிக்குமார் கேட்டிருக்காங்க. நமக்கு ஒருத்தரை பிடிச்சி போச்சுன்னா அவருடைய பலகீனம் தோல்வி எதுவுமே நமக்கு தெரியாது. அவர் ஒரு வெற்றிகரமான மனிதராகத்தான் நாம் பார்ப்போம். அஜித்தை பொறுத்த வரைக்கும் கோடிக்கணக்கிலே ரசிகர்களை அவர் குவித்து வைத்திருக்கிறார். அந்த ரசிகர்கள் எல்லாரும் அந்த அளவுக்கு அவரை நேசிக்கிறாங்க. அப்படி அவர் நேசிக்கும் போது அஜித்தினுடைய தோல்வி இருக்க அது 1% கூட அவர்களை பாதிக்காது அப்படின்றது தான் உண்மை. இது எல்லாத்தையும் தாண்டி அஜித் இருக்காரே, அவர் தன்னம்பிக்கையினுடைய உச்சம். அப்படிப்பட்ட நடிகருடைய ரசிகர்களுக்கும் அந்த தன்னம்பிக்கை இருக்குத்தானே செய்யும். நெக்ஸ்ட் குவெஸ்டன் கடலூர்ல இருந்து அர்ஜுன் கேட்டிருக்காங்க. நடிகர் அஜித் கடைசியா ஒரு கட்சி மேடையில தான் நிறைய உண்மையை பேசியிருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க எந்த மேடையிலையும் பேசல. ஸோ அந்த கட்சியோட அச்சுறுத்தல் காரணமாக தான் அவங்க அதுக்கப்புறம் எதுலையும் கலந்துக்கலையோ? அஜித் வெளிப்படையாக பல உண்மைகளை பேசிய அந்த மேடை கட்சி மேடை இல்லை, அது ஒரு பொது விழா. இன்னும் சொல்லப்போனால் சினிமாவில் நடத்தப்பட்ட ஒரு பாராட்டு விழா. அந்த நிகழ்ச்சியில் ஒரு மாபெரும் கட்சியினுடைய தலைவரும் கலந்து கொண்டார் அப்படின்றதா விஷயம்.
அதுக்கு பிறகு அச்சுறுத்தல்லாம் எதுவும் அஜித்துக்கு வரல. பொதுவாகவே இது மாதிரி அச்சுறுத்தலுக்கெல்லாம் பயப்படுற ஆள் அஜித் கிடையாதுன்றது இன்னொரு கூடுதல் விஷயம். இனி அஜித் படங்களுக்கு முன்னாடி மாதிரி வரவேற்பு இருக்குமான்னு செங்கல்பட்டுல இருந்து யமுனா கேட்டிருக்காங்க. இனி அஜித் படங்களுக்கு வரவேற்பு கிடைக்குமா அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்டிருக்கிறத என்னால் புரிஞ்சிக்க முடியல. இனி அஜித் படங்களுக்கு அப்படின்னா அஜித்துக்கு அப்படி என்ன நேர்ந்து விட்டது? ரசிகர்கள் அவர் படங்களை பார்க்க மாட்டேன்னு ஏதாவது தீர்மானம் போட்டிருக்காங்களா? அஜித்தை பொறுத்த வரைக்கும் கடந்த 10 ஆண்டுகளாக அவருக்கு எப்படிப்பட்ட ஒரு வரவேற்பு ரசிகர்கள் மத்தியில் கிடைத்து கொண்டிருக்கிறதோ அதே வரவேற்பு இன்றைக்கும் கிடைத்து கொண்டிருக்கிறது. இன்னும் சரியாக சொன்னோன்னா அந்த வரவேற்பு இன்றைக்கு அதிகரித்திருக்கிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அஜித் படங்களுக்கு வரவேற்பு கிடைக்காதுன்னு நீங்கள் எதனால் நினைக்கிறீங்க? சார், நடிகர் அஜித் ஏன் எந்த ஃபங்க்ஷன்ஸ்க்குமே வர்றதில்ல, எந்த சம்பவத்துக்கு அப்புறம் அவர் இந்த முடிவை எடுத்தாருன்னு ஸ்ரீலங்காலேருந்து வர்ஷா கேட்டிருக்காங்க. இது அஜித் தனிப்பட்ட முறையில் எடுத்த முடிவு. ஒவ்வொரு கலைஞருக்கும் ஒரு காலகட்டத்தில் இப்படி தோணும், நாம் அதிகமாக பத்திரிகையாளர் சந்திக்க வேணாம் என்று சில நடிகர்கள் ஒரு காலகட்டத்தில் முடிவெடுத்தாங்க. இவரை பொறுத்த வரைக்கும் எந்த விழாக்குமே போவானா என்று ஒரு காலகட்டத்தில் முடிவெடுத்தார். அதுக்கு ஒரு சொன்ன காரணம் இருக்குது, அது கொஞ்சம் சரியாக கூட இருந்தது. என்னை பொறுத்த வரைக்கும் திரையில் மட்டும்தான் ரசிகர்கள் என்னை பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறேன், அதனால் அதிகமாக விழாக்களில் கலந்து கொள்வதில் எனக்கு விருப்பம் இல்லைன்னாரு. அது அவருடைய பாலிசி, அவ்வளோதான். சார், சாய்வு சித்ரா ஷோல ஆக்டர் மாரிமுத்து பேசினப்போ நேருக்கு நேர் படத்துல இருந்து அஜித் விலகுனதுக்கு ஹீராவும் ஒரு காரணம்னு சொல்லியிருந்தாரு. அதை பத்தி கொஞ்சம் விவரமா சொல்ல முடியுமான்னு பெங்களூர்ல இருந்து வெண்ணிலவன் கேட்டிருக்காங்க. நேருக்கு நேர் படம் உருவான காலகட்டத்தில் அஜித்குமாருக்கும் ஹீரா ராஜகோபாலுக்கும் இடையே காதல் இருந்தது. காதல் மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன மோதல்களும் இருந்தன. அதைத்தான் கொஞ்சம் நாசுக்காக அந்த பேட்டியில் அப்படி சொல்லி இருக்கிறார் மாரிமுத்து என்று நான் நினைக்கிறேன். நடிகர் அஜித் அவர்கள் ஒரு கார்ப்பரேட் பொருளை விளம்பரம் செய்கிறது சரியானு மத்திஷான் ஸ்ரீலங்காலேருந்து கேட்டிருக்காங்க. ஒரு கார்ப்பரேட் ப்ராடக்டை விளம்பரம் பண்ணுறது பண்ணாததெல்லாம் அஜித்துடைய தனிப்பட்ட விருப்பம், அதை நாம் எப்படி விமர்சிக்க முடியும்? நடிகர் அஜித் டிராவல் பண்ணி சோஷியல் மீடியால போட்டோஸ் போடுறதுக்கு காட்டுற இன்ட்ரெஸ்ட் அவருடைய அடுத்த படத்துக்கு காட்டலன்னு நான் நினைக்கிறேன். உங்களுடைய கருத்து என்னன்னு அம்ச்சிக்கரையில இருந்து பத்மநாபன் கேட்டிருக்காங்க. அஜித் தன்னுடைய குடும்பத்துடன் வெளிநாட்டில் இருப்பதாலேயே அவருடைய அடுத்த படத்தை பற்றி அவர் அக்கறை இல்லாதவராக இருக்கிறார் அப்படின்னு நீங்களா முடிவு செய்துக்கிட்டீங்கன்னா அதுக்கு அஜித் எப்படி பொறுப்பாவார்? இப்போது இருக்கின்ற இந்த கம்ப்யூட்டர் யுகத்தில் எங்கே இருந்தாலும் எல்லோருடன் தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு வசதி இருக்குது. அதனால் தன்னுடைய அடுத்த படத்துடைய வளர்ச்சி பற்றியும் அந்த படத்தினுடைய முன்னேற்றத்தை பற்றியும் தினமும் தகவல்களை கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறார் அஜித். சார், விஜய் மாதிரி அஜித் ஏன் தன்னுடைய தோற்றத்தை இளமையா வச்சுக்கிறது இல்லைன்னு திருப்பூர்ல இருந்து ராஜு கேட்டிருக்காங்க. கமல்ஹாசன் மாதிரி ஏன் ரஜினிகாந்த் தன்னுடைய தோற்றத்தை வச்சுக்கல அப்படின்னு யாராவது கேள்வி கேட்டால் பதில் சொல்ல முடியுமா? இதெல்லாம் அவர்களுடைய தனிப்பட்ட விருப்பம். நடிகர் அஜித் பத்திரிகையாளர்களை சந்திக்காததுக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் தான் முக்கியமான காரணம்னு சொல்லப்படுது. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு சேலம்ல இருந்து அருண் கேட்டிருக்காங்க. அஜித்தை பொறுத்த வரைக்கும் தனக்கென்று ஒரு தனி பாணியும் தனக்கென்று ஒரு தனி பாதையும் வைத்துக் கொண்டிருப்பதுதான் அவர். அதனால யாருடைய பாணியும் அவர் பின்பற்ற மாட்டார், அதே மாதிரி யாருடைய பாதையிலும் நடக்கவும் மாட்டார். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிகர் அஜித்தை பத்தி உங்ககிட்ட ஷேர் பண்ண விஷயம் ஏதாவது சொல்ல முடியுமான்னு சூலூர்ல இருந்து சுந்தர் கேட்டிருக்காங்க. பொது பிரச்சனைகளை அஜித் கையாளுகின்ற விதம், அவருடைய வாழ்க்கை முறை ரெண்டுமே ரஜினிகாந்தை கவர்ந்த அம்சங்களாக அஜித் இருக்கு. இதை நேரிடம் பேசி கொண்டிருக்கும் போது பலமுறை ரஜினியை குறிப்பிட்டிருக்கிறார். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co. டூரிங் டாக்கிஸ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறந்துடாதீங்க, பண்ணுவீங்க.